ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவாகரனோட போஸ்ட் கீழே வந்து ஒருத்தங்க ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டிருந்தாங்க. அது கீழே திவாகர் அவர்கள் தேங்க்யூ டியர்னு போட, அந்த ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டிருந்தது வந்து நம்மளோட லேடி சூப்பர் ஸ்டார் அமலா சாஜி அவர்கள். அந்த ரியாக்ட் பண்ணது வந்து நம்மளோட ஜென் சூப்பர் ஸ்டார் திவாகர் அவர்கள், சோஷியல் மீடியா சூப்பர் ஸ்டார்ஸ். ஏய் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, தே ஆர் நாட் நார்மல் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நாட் நார்மல் ஹியூமன் சொல்கிறேன். தேர் ஆல் செலிபிரிட்டிஸில். ஸோ அதனால் அவங்க வீடியோஸில் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஒரு காதல் பிணைப்பு, அந்த ஒரு கமெண்ட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற வீடியோ பார்த்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகலாமா, நம்ம தெரிஞ்சுக்க போகலாம். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். మీకు ఇష్టమైన హీరో ప్రభాస్ అన్న. பிரபாஸ் அண்ணாவா? அப்போ திவாகர் அண்ணனுக்கு நாமமா? ஓ, திவாகரன் இன்னொரு பேர் பிரபாஸா? இல்லை செல்லமாக கூப்பிடுவாங்கல்ல, ஏ செல்லக்குட்டி, எருமக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அந்த மாதிரி ஏதாச்சும் அவருக்கு செல்லமாக பிரபாஸ்னு பேர் வச்சிருக்கீங்களா? ஆள் பார்க்க கொஞ்சம் பாகுபலி ஹீரோ பிரபாஸ் மாதிரி தான் இருக்காரு, ஒத்துக்கிறேன். ప్రభాస్ అన్న ఏంటి? మీకు అన్న. మీకు కూడా. நீக்கு அண்ணா. ஓ, திஸ் இஸ் வேற லாங்குவேஜ் ஃப்ரம் தமிழா? சரி, ஓகே. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா லாங்குவேஜ்லையும் ட்ரை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களை கவர் பண்ணி குட்டி குஞ்சான்ஸ் அறுத்து விடுறது. ஐ மீன் அவங்களோட அது சொல்கிறேன், அந்த ஃபேன் பேஸ் அதுதானே நம்மளுக்கு ஒர்க்கு. அதுதான் சொல்ல வந்தேன் நான். பட் ஓகே. మీకు నాకు జస్ట్ ఎన్నడి వాయిస్ ఇది சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. இந்தா ஜூஸு. சி, நான் பிச்சை எடுக்கல. அப்படி இந்த சச்சின் படத்தில் வர மாதிரி ஏன் வாய்ஸ் அப்படி மாறுது? நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. போடு அங்கே பாருங்க, அங்கே ஆப்போசிட்டில் ஒருத்தங்க டைலாக பேசினோடனே அந்த பாட்டு பாடி தான் பெண்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். பாட்டு பாடுறது பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த மெயின் இதில். அதுக்காக அண்ணா வந்து பாட்டு பாடி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு பாருங்க. அவர் லவ் பி லைக் திஸ் பாய்ஸ். நான் ஆயுள் ரயில்னா பாம்பாட்ட வட்டமிட்டு படுத்துருக்குது. வாட் இஸ் திஸ்னா? என்னண்ணா இது? பின்னாடி இருந்து இப்படி தான் வரீங்க. ஆயுள் ரேகை நீ எடி. ஓ, மேலே பறக்குது. ஆணி வேரடி. வேறு கீழே தானே போகுதுன்னு உங்கள் வேறு மேலே போகுது. நானும் அண்ணா மாதிரி பாடி கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ இதே பாட்டு என்னை பாட சொன்னாங்கன்னா கொஞ்சம் சொல்கிறேன். நார்மலாக பாய்ஸ்லாம் கொஞ்சம் சுமாராக தானே பாடுவோம். கேர்ள்ஸுக்கு பிடிக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு வந்து பாட தெரியாது. என்னாயுள் ரேகை நீயடி என்னானிவே ரெடி. அது 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 வேஸ்ட்டு. எப்படி பாடணும்? என்னாயுள் ரேகை நீயடி என்னாயுள் ரேகை நீயடி என்ன ஆனி வேரடியா என்ன ஆனி வேரடியா. இல்லை அவ்வளோ வெறியா பாடணும் அப்படிங்கிறக்காக. என்னை சுடும் பணி அண்ணனே சுடுற நீ. அண்ணன் விழுதுகள் நாங்களாம் யாரா? அண்ணா அண்ணனா யார் சுடுறது? அவ்வளோதான். அண்ணா யாரும் உங்களை சுட்டா சொல்லுங்க, நாங்கள் எரிச்சிடறோம், நாங்கள் சுட்டு பொஸ்கிடுறோம் உங்களுக்கு. உனக்கென்ன ஸ்டைலாக சொன்னேன். உனக்கேன மட்டும் என்ன அப்படி குத்துறீங்க? அமலா சார் மூக்கை குத்துறீங்க. அவங்க மூக்கை குத்தி சின்ன மூக்கு உடஞ்சிச்சுன்னா நீங்களே ஹாஸ்பிட்டல் செலவு காசு கொடுப்பீங்க. வாழும் இதயமடி. இதயத்தை பேக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்காராட்டுக்குது. இவர் பேக்கெட்டில் விட்டு சொரிஞ்சிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா இதயமடி. இங்கே பேக்கெட்டுக்குள்ள இதயத்தை காணாமா? ஐம் பேட்மேன் உயிரல்லவரை நான். அண்ணா ரொம்ப உணர்ச்சி வசமாக புரியுது. அந்த அளவுக்கு காதல் பொங்கும் போது ஒரு கியூட்டாண்டியாக பாடுறது வழக்கம் தான். அதுக்கு ரொம்ப அப்படி போகுது. நான் சொல்கிறேன், கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. பிறை தேடும் பிறை தேடும் என்ன அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டீங்க? அவ்வளோதான். லைன்ஸ் தெரியலையா? இரவிலே உயிரே எதை தேடி அழகிறாய். என்ன பாட்டு, என்ன லைன்ஸு, பா. ஓ மை காட், என்ன படம் அது? சரி, வேற எங்கேயோ ட்ராக் மாறுது. யார் இந்த வாத்து? என்னடா இது ஸ்டெப்பு? இது ஏதோ வாத்து, ப்ரெக்னென்ட்டான வாத்து கீழே குனிஞ்சு அப்படின்னு சுற்றுற மாதிரி இருக்கு. ஒரு வாத்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணுது. ஹியூமனிட்டிஸ் இருக்கா அவங்களுக்குலாம்? நானாக தானே இப்போ கையை பிடிச்சி கிராஸ் பண்ணி விட்டு ஓகே அப்படின்னு போயிருந்திருப்பேன். பாவம் எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே ஒரு ஜீவராசிகள் தான். பாருங்க, அடுத்து ஒரு எறும்பு இப்படி கிராஸ் பண்ணுது. எப்படி இப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு தெரியுமா? ரோடை ஒருத்தவங்க கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா அனிமல்ஸ் இருந்தால் கூட நிறுத்தி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போகணுங்க. அதுவும் ஒரு உயிர் தானே. எஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த எறும்பு பார்த்தீங்களா சக்ஸஸ் சிம்பிள்லாம் போடுது. இந்த நேரத்தில் இந்த முயல் நடு ரோட்டில் உட்காந்துக்குச்சு. யாராச்சும் இந்த வண்டியில் வேகமாக பவாரியா கேங்லாம் வந்தீங்கன்னா லாரியில் வச்சு ஏற்றிடாதீங்கன்னு சொல்ல வந்தேங்க. சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏற்றிடாதீங்க, புரியுதுல்ல?
படுத்தே விட்டான ஐயா, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. பவாரியா கேங் ஏற்றுனாங்கன்னா பவாரியா கேங் தான் டேமேஜ் போல. இல்லை, நடு ரோட்டில் படுத்து ரீல்ஸ் எடுக்கிற அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா தே கேன் ரூல் த வேர்ல்டு அப்படின்னு சொல்ல வராங்க. திஸ் இஸ் அ பாசிட்டிவ் நோட்டு. ட்ரஸ்ட் மீ. ஃபீலிங்ஸ் என்னடா இது? படுத்தாங்க சரி, கிராஸ் பண்ணாங்க சரி, ரோட்டில் உட்காந்தாங்க சரி, காலங்கத்தால் காலை கடனை முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறது இல்லையா? அதிகமாக ரோட்டில் என்ன சொன்னால் அப்புறம் நம்ம திட்டுவீங்க. என்ன நடு ரோட்டில் பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எங்கள் அண்ணனை பார்த்தீங்க, ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸு. இன்னும் எத்தனை லொக்கேஷன், எத்தனை காஸ்டியூம் நீங்கள். ஆனால் எங்கள் அண்ணனை பார்த்தீங்களா, 2 பேப்பரு இல்லை பொரியை வாங்கிட்டு வந்து 2 பொரியை இப்படி வாயில் சொருகுனாரா, ஃபீலிங்ஸாக பார்த்தாரா, ரொமான்டிக்காக பார்த்தா, ரொமான்டிக் பார்வையே கவர்ந்துருவார். அண்ணனுக்கு ஈக்குவலாக வருமா? கண்ணாடி ஏன்னா கழட்டிட்டு சைனீஸ்கார மாதிரி மூஞ்சி வச்சுருக்கேங்க, இது பேர் தான் ரொமான்டிக் லுக்காக்கு. இல்லை கேட்டுக்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நாளை பின்ன இப்போ நம்மளுக்குலாம் ஏதாச்சும் ஒரு செட் ஆகணும்னா அப்புறம் ரொமான்டிக்காக பார்க்கணும்ல, அதுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் கேட்டேன் நானே. யாரா அண்ணனோட வாயில் அதை சொருகி விட்டது? அவர் பாடுறா, கிளிப்பை போட்டு விட்டீங்க அண்ணன் வாயில். அண்ணன் வாயும் திறக்க முடியாமல் வலியும் தாங்க முடியாமல் அந்த ஒரு ஒரு ஜீவனை இப்படி துன்புறுத்துறீங்களே, உங்களுக்குலாம் சரி அழுகாதீங்கண்ணா, அழுகாதீங்க, எடுத்துடலாம். அந்த கிளிப்பு தானே எடுக்கலாம். பாவம் ஒரு வாயில் யாரையும் மாட்டு. ஓ, இதுதான் ரொமான்டிக் பார்வையா? இப்படி தான் பார்க்கணுமா? நான் தான் இத்தனை நாள் மாறி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. எச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்கணும், மூஞ்சியை கொஞ்சம் சுருக்கிக்கணும், வாய் பக்கத்தில் ஏதாச்சும் கிளிப்பு போட்டுக்கணும், இல்லாட்டி பொறி எடுத்து சொருக்கிக்கணும், அப்புறம் இப்படி பார்க்கணும். ஏன்னா வல்லவன் சிம்புக்கு கூட இங்கே தானே அந்த பல்லு பெருசாக இருந்துச்சு, அதுதானே அந்த கான்செப்ட்டு. உங்களுக்கு என்ன வாய் சைட்லேருந்து மீசை மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து பல்லு முளைக்குது. பல்லிசை, பல்சை, மீசை, பல்சி வளராதரா. அப்படியே அழுகுறாரா அண்ணன், ஃபீல் பண்ணுறாரா. நானும் பார்க்குறேன், 60 செகண்டாக ரீல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு ஏதாச்சும் பண்ணுவாருன்னு பார்க்குறேன். நின்ன இடத்துலேருந்து பார்க்குற பார்வையிலே ஆடியன்ஸை கவர்றது தான் அண்ணன் டேலண்ட். தெரிஞ்சது பா. என்னத்துக்கு இப்போ கீழே இப்படி டொம்முன்னு அடிச்சிங்க? புரியுது, அதுக்கு வேலை இல்லை தான், அதுக்கு அதை அடிக்கிறதா? தொடைய சொல்கிறேன் நான். என்னைக்குமே நீ எனக்கு தான், என்னைக்குமே நான் உனக்கு தான். என்னைக்குமே நீ எனக்கு தான், என்னைக்குமே நான் உனக்கு தான் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு கூட ஏதோ பார்க்கில் நின்று பின்னாடி சைக்கோ கொலகார மாதிரி இப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கே. என்ன கதை இது? வாங்க பார்க்கலாம். ஐயோ அப்பப்பா, ஏய் என்னடா இது? இந்த ஸ்பைடர் படத்தில் வர எஸ்ஜே சூர்யா மாதிரி அந்த பொண்ணு ஃபோன்னுன்றது பின்னாடி இருந்து இப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்களே. ராட்சசன் படத்தில் ஒரு வில்லன் ஆட்டம். என்ன அந்த பிள்ளையும் பார்த்து சிரிக்குது? ஏய் என்னடா இது? எங்கள் காலத்துலலாம் என்னடா மித்துனே, நீ ஏதோ 60 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பையன் மாதிரி பேசுகிற எங்கள் காலத்துலன்ட்டு. ஆனால் அப்படி தான் மாறி போயிடுச்சு. நாங்களாம் தூரத்தில் நின்று ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு எங்களை பார்த்து 1 செகண்ட் ஐ கான்டாக்ட், எங்களுக்கு அந்த 1 செகண்ட் ஐ கான்டாக்ட் கிடச்சா போதும். ஓ பட்டர்ஃப்ளை 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 நீ சிரித்தா அப்படின்ட்டு அப்படி இருக்கும். இன்னைக்கெல்லாம் நான் பக்கத்தில் முதுக ஒரு உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிள்ளைய அது மாதிரி ரசிக்குது. அட்டு பாவம், பின்னாடி ஒரு மனசுக்கு நிற்காம தலையாடுது. அவருக்கு ஏதாச்சும் பிபி டேப்லெட் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறது இல்லை அந்த பிள்ளைக்கு. ஏன் அப்படி பசங்களெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க? பக்கத்தில் ஏதாச்சும் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா மாத்திரையை கொடுத்து சரியாக்குங்க. ஆனால் அண்ணனும் சும்மா சொல்லக்கூடாது. இந்த பஸ்ஸில் இதுக்காகவே சில அங்கிள்ஸ்லாம் ஏறுவானுங்களா, அந்த மாதிரி ஏறி பார்த்துக்கிட்டு சுசேக்கி உன்னை கண்ணால் நான் பார்த்துட்டேன்டா, வேற ஒரு பொண்ணு கூட நிற்கிற, இந்த ரீல்ஸ் பண்ணி உன்னை அட்டாக் பண்ணுறேன்டா அப்படின்னு இப்போ அமலா சஜிதோ ரீல்ஸ் பண்ண போகிறாங்க போல. ஏன் தாடிலாம் எடுத்துட்டாங்க நிற்கிற அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் லவ் லாங்குவேஜ் போல். இப்படின்னா தாடி வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் போல், இப்படின்னா சைட் அடிச்சுன்னா கட் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தம் போல். சும்மா இதெல்லாம் நானே கிரியேட் பண்ணுறது தான். என்னடா காற்றுக்கு அது பாட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆடுது. இந்த காய போட்ட துணியெல்லாம் மழை பெஞ்சதுக்கப்புறம் காற்று அடிக்கும் போது ஆடும்ல, விசு 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 விசுன்னு அந்த மாதிரி ஆடுது. 144p வெர்ஷன் ரெசல்யூஷனை டவுன்லோட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து டென்ஷனில் டான்ஸ் ஆடிருக்காங்க. இந்த மாதிரி நீ ஒரு பார்க்கில் எனக்கு தெரியாமல் வேறு ஒரு பொண்ணு கூட சிம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ வீட்டுக்கு போ உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க போல். அவ்வளோதான், டடா பேர் சொல்லிட்டு கிளம்புறது அவங்க வீட் மிஸ்டர் மிதுன். ஸோ இந்த வீடியோ தான் நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண மாட்டேங்க, சரி ஓகே அப்படியே விட்டுருவோம். டடா பாய், டாட்டா பாய், வரட்டா.
மித்துன்ஸ் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. மித்துன்ஸ் பாட்காஸ்ட் அந்த சேனல் பேரை மாற்றலாமான்னு யோசிச்சிருக்கேன். மித்துன் டாக்ஸ் அதுவே நல்லா இருந்துச்சு. அதில் மித்துன்ஸ் பாட்காஸ்ட்டு என்னமோ இருந்துட்டு போட்டும். மித்துன் சார் நீங்கள் முதல்ல வீடியோ போடுங்க ஒரு சேனல், அப்புறம் சேனல் பேரை மாற்றலாம். கடவுளே. டாடா டாடா பாய் டாடா 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 பாய்.